லைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பட திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா அக்யூஸ்ட் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா உதயா, அஜ்மல், யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தரை உதயா அவர்கள் வந்து அவரை சாவடிச்சிடுறாரு. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை அப்படியே அழகா நகர்த்திட்டு போறாரு இயக்குனர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா புழல் சிறையிலிருந்து சேலம் சிறைக்கு கைதி, அதாவது அந்த அக்யூஸ்டை வந்து மாற்றுவாங்க. அந்த மாற்ற போகும்போது இந்த அக்யூஸ்டை வந்து ஒரு சிலர் வந்து கொலை பண்ண பார்ப்பாங்க. அதாவது போலீஸ் துறையில் இருக்கிறவங்களே வந்து கொலை பண்ண பார்ப்பாங்க. அது எதுக்காக இவர் இது மாதிரி கொலை பண்ண பார்க்குறாங்க. அதே போல் அஜ்மல் வந்து கான்ஸ்டபிளாக ரொம்ப அருமையாக இருக்குது அவருடைய கேரக்டர். கான்ஸ்டபிளாக வந்து இருக்காரு. இவர் வந்து அக்யூஸ்ட், அதாவது அஜ்மல் வந்து அக்யூஸ்ட்டை வந்து காப்பாற்ற பார்ப்பாரு. மற்ற போலீஸ்க்கு வந்து இவரை வந்து சாகடிக்க பார்ப்பாங்க. என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. எதுக்குடா சாவடிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வரும்போது தான் தெரியும் எதுக்காக சாவடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. உதயா அவர்களுடைய கேரக்டரை சொல்லணும். உதயா அவர்கள் ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த படமும் ரொம்ப நாளாகவே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. உதயா பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர் நடிக்கிறவர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். சென்னையிலேருந்து சேலமுக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தோம்னா வழியில் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிடும். சரி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அரசு பேருந்தில் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அரசு பேருந்தில் போனோம் அப்படின்னா அது வேற ஒரு ஆளுங்க வந்து இவரை வந்து சாவடிப்பாங்க. அஜ்மல் உண்மையிலே அஜ்மல் வந்து அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஃபிட்னஸ் நல்ல பெரிய நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அது மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஒரு கான்ஸ்டபிளாக கொடுத்துருக்காரு அப்படின்னா இவரை காப்பாற்றுறதுக்காக தான். ஏன்னா ஒரு ஹீரோ கூட இருக்கணும்ல, அதனால தான் அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அந்த ஃபைட் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் அஜ்மல் வந்து அவரை காப்பாற்றுவார்ல, இவரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் இவரையும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டோன்னே என்னடா இவனுங்க அவரே அடிக்கிறாங்க நம்மளே அடிக்கிறாங்க, இந்த அக்யூஸ்ட் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவர் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ரொம்பவே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் அவர் அக்யூஸ்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா உதயா அதில் இந்த லவ் சீன்லாம் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தோம்னா ஜன்விகா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. யோகி பாபு கேரக்டர் சொல்லணும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு யோகி பாபு. எம்எல்ஏவை இவர் சாவடிச்சிடறாருல, ஏன் இந்த மெயின் விஷயங்கள தான் எம்எல்ஏவை ஒரு சாவடிச்சிடறாரு. இந்த எம்எல்ஏவை சாவடிக்கிறது எதுக்காக அப்படின்ற அந்த பின்னணிலாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கினது தான் ஆகணும். ஏன்னா இயக்குனர் வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார். கொஞ்சம் பழசாக இருந்தாலும் கொஞ்சம் தூசி தட்டி அப்படியே படத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல. ஆக மொத்தம் அக்யூஸ்ட் திரைப்படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். எடிட்டிங் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கும் வந்து நல்லா இருக்குது. இதில் நடித்த நடிகர்கள்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமாகவும் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சொல்லணும், மியூசிக்கும் வந்து அற்புதமாக இருக்குது. இந்த படத்தை அக்யூஸ்ட் படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.